హలో. ఎస్ సాர். வணக்கம் சார். வணக்கம் சார். நமஸ்தே சார். நமஸ்தே சார். நமஸ்தே சார். தேவராஜ் பேசுறீங்களா? எஸ் சார். எஸ் சார். நமஸ்காரம் சார். உங்களோட யூடியூப் இப்ப பார்த்திருந்தேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். சப்லாட் 7வது சப்லாட் கனெக்ஷன் வித் 311 அந்த அந்த வீடியோவை. சரிங்க சார். சரிங்க. எனக்கு என்ன கேட்கணும்னா சார், நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சார். இந்த ஆதித்ய குருஜி தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். தெரியும் சார். அவருக்கு எனக்கு தானே பிரச்சனை. நீங்க அவருக்கு பத்திட்டு வீடியோட நான் போட்டுருவேன். எனக்கு அவருக்கு தான். நான் சும்மா தான் இருக்கேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவரு ஒரு படிச்ச மேதை. எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியும். நிச்சயமா. அவர் ஒரு படிச்ச மேதை. பயங்கர ரீசர்ச் பண்ணிருக்கார். கிட்டத்தட்ட 40 வருஷமா பார்த்தேன். அவர் கேபி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். இது என்ன காரணம்? அவருக்கு தெரியல. அதாவது நல்லா நான் கேக்குற கேள்வி மட்டும் கரெக்டா பதில் சொல்லணும் சார். சரி. 2 மணி நேரத்துல ஒரு குழந்தை பிறகுதா, நிறைய குழந்தை பிறகுதா? 2 மணி நேரத்துல நிறைய சார். 100, 150, 200 குழந்தை பிறகு முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட கேளுங்க, ஒரு எத்தனை குழந்தை பிறகுன்னு. 2 மணி நேரத்துல பிறந்தவங்க எல்லாம் ஒரே ஆளுன்றாரு அவரு. ஓகேங்களா? அத ஜோதிட உலகம் ரசிக்குது. அவர் சொல்லிட்டாரு. ஜெயலலிதா பிறந்த போது மைசூர்ல அந்த சமயத்துல வேற யாரும் பிறந்திருக்க மாட்டாலும். கூமட்ட சார். அது ஒண்ணு இல்ல. நீங்க என்ன ஊர் சார் நீங்க? நான் சென்னை சார். நேரா என்ன பண்ணுங்க, நாளைக்கு காலையில நீங்க கோச்சு கூடாது சார். நேரா எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உட்காருங்க. வாட்ச்மேனை கேளுங்க 2 மணி நேரத்துல எவ்வளவு புரியுது சார். புரியுது சார். 100க்கு மேல பிறக்கும் சார். தெரியுது இல்லைங்களா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றது. நானும் சாதனை இல்ல சார். 30 வருஷமா ஃபீல்ட் இருக்கு. என்ன ஒண்ணு, நான் அப்படி சொல்லல. அவர் ஏன் இப்படி சொல்றார் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு கருத்து? அது நல்லா புரிஞ்சுங்க. எல்கேஜி ஆசிரியருக்கு அவ்வளவுதான் திறமை. நான் தைரியமா சொல்லுவேன் சார். என்னுடைய மாணவரோட லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் சார். என்னுடைய மாணவர்கள் PhD படிச்சுட்டு என்கிட்ட வருவாங்க. அவருக்கு அந்த மாதிரி மாணவர்கள் இருக்காங்களா? சும்மா ராசி பலன் போடுவா சார் அவரு. நான் வந்து அவருடைய அறிவு நான் குறைச்சி மதிப்பில்லை. ரொம்ப திறமைசாலி. அதுல மாற்று கருத்து இல்ல. நான் எவ்வளவு பேரை பார்த்ததுக்கு ஆதித்ய குருஜி அவர் பேசுறதும் அவர் பண்ண ரீசர்ச்சும் ஜாதகத்தை போட்டு லட்சக்கணக்கா சார். நல்லா புரிஞ்சுங்க. அவர் போடக்கூடிய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜாதகத்தை அவர் போடுறாரு இல்லையா, அதே ஜாதகத்தை கம்ப்யூட்டர்ல போடுங்க. ஒரு நாள் கூட்டுங்க, ஒரு நாள் கழுங்க, அதே ஜாதகம் தானே வரும். 2 நாள் கூட்டுங்கிற அதே ஜாதகம் தானே வரும். ஒரு மாசம் ஃபுல்லா அதே ஜாதகம் தான் சார். ஓகே. அப்புறம் என்ன ஆராய்ச்சி இருக்கு அதுல? இல்ல ரொம்ப நாலேஜ் வேணுமா? நான் சொல்றது இல்ல என்ன சொல்றேன், கேபி சார் நான் ரொம்ப மதிப்பேன். எனக்கு கேபி சார் அவர் உச்சாரண கணபதிக்கு ஆராதனை பண்ணி பயங்கர வெரி பிரில்லியன்ட். அந்த பிரில்லியன்ட் போய் இவர் இல்லையே, அதுல ஒண்ணும் நடக்கிறது இல்ல சொல்லிட்டாரு. திமிர் தானே சார் அது? ஒண்ணு இல்ல. இவர் என்ன சொல்றாரு, ஆத்தூர் மாதேஸ்வரன் சார்ட்டு இவர் படிச்சாரு சார். ஆத்தூர் மாதேஸ்வரன் சார்ட்ட படிச்சவங்க கிட்டத்தட்ட 20 பேர் எங்கிட்ட படிச்சிட்டு இருக்காங்க இன்னும். ஆத்தூர் மாதேஸ்வரன் சார் ஒண்ணு அவ்வளவு ஒன்னும் பெரிய அத்தாரிட்டி ஒண்ணு இல்ல. அவர் தமிழ்நாட்டு தவிர யாரும் தெரியாது சார் அவரை. ஆத்தூர் மாதேஸ்வரன் சார் தமிழ்நாட்டை தாண்டி இதுலயோ வெளியூர்ல யாருக்குன்னா, தமிழர் இல்லாத நபர்கள் யாருக்குன்னா தெரியுமா அவரை? இவரையும் எடுத்துங்க. இவரையும் தமிழர் இல்லாத நபர்களும் ஆதித்ய குருஜி தெரியாது. தமிழ் பேச தெரியாதவனுக்கு யாருக்கும் தெரியாது. நான் அப்படி இல்ல. நான் டெல்லியிலையும் கிளாஸ் எடுக்கிறேன். ஏன் வெளிநாட்டு ஆளுங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் சார். அவங்க இங்கிலீஷ் எனக்கு புரியாது. அது இன்னொருத்தர் டெல்லிக்காரர் ஒருத்தர் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எனக்கு சொல்லுவார். இங்கிலீஷில் தான். ஓகே. அதனால அப்புறம் உங்க கருத்துப்படி கேபி சிஸ்டம் ஒர்க் ஆகுது? நான் சொல்ல மாட்டேன், நீங்க கண்டுபிடிங்க. முதல்ல இந்த விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கீங்க சார். நாளைக்கு காலையில என்ன பண்ணுங்கன்னா, இதுக்காக நாளைக்கோ அல்லது திங்கக்கிழமையா போயிட்டு எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல போய், நீங்க வேற எங்கேயும் போனா, நீங்க சென்னையில எக்மோர்ல இருந்து ஒரு பெரிய காம்பஸ் வச்சு 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரவுண்டு போட்டீங்கன்னா ஒரு லக்னத்துல 100 குழந்தை பிறகும். ஒரு லக்னம் அப்பதான் இந்தியாவுல 1000 குழந்தை பிறந்துருமா? இல்ல, அப்புறம் சொல்றாரு சார் இந்த லக்னத்துல ஒருத்தன் தான் பிறப்பாரு. இதுக்குன்னா ஒரு வாட்ச்மேன் இருக்கிற அறிவு கூட இல்லையா சார் அவருக்கு? நான் ஏன் கோவமா சொல்றேன்னா, அந்த ஜெயலலிதா பிறந்த சமயத்துல அந்த சேட்டலைட்டோட அங்க அந்த கதிர் வீச்சுகள் நிறைய இருக்குமா, அதனாலதான் அவளுக்கு பயங்கர யோகம். இனிமேல் நான் உங்ககிட்டயே நான் பேச மாட்டேன்.
ஓகே இதுக்கு ஓகே. ஒரு சில ஆளுக்கு தான் சார் இது புரியும். இது நான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு ரைட். இருக்கேன். சரி, யோசிச்சு இப்ப பாருங்க. நீங்க 100 குழந்தை இப்போ ஒரு லக்னத்துல பொறக்குறதுங்கிற இல்லையா, அது கேபி சிஸ்டம்ல கரெக்டா வருதா? அது ஆமா சார். இவாளுக்கு தனி யோகம், சார் நல்லா இவாவா நல்லா புரிஞ்சுங்க. இருக்கு. ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இல்லைங்கிறேன் நானு. புரியுது நான் சொல்றது, புரியுதுங்களா சார்? புரிஞ்சுது புரிஞ்சுது. ஒரு ஓகே நாளைக்கு ஃபைன் எவ்வளவு ஃபைன். குழந்தை இருக்குன்னு உங்களுக்கு உங்களுக்கு கோச்சிக்காம தான் நான் சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க வெப்சைட்ல போயிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு குழந்தை இருக்குன்னு டைப் பண்ணி பாருங்க. 3 லட்சம் குழந்தை பிறகுது ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 3 லட்சம் 3 குழந்தை. லட்சம் குழந்தை பிறகுது. கேபி சிஸ்டத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை வேறுபடுத்தி காமிக்க முடியும். 3 லட்சம் குழந்தை ஒரே இடத்துல பிறக்கல. ஒன்னு அமெரிக்கால பிறக்கும், லண்டன்ல பிறக்கும், ஆமா ஆமா மைசூர்ல ஆமா. பிறக்கும். ஆச்சுங்களா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பிறக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் கிரகங்களோட டிகிரி ஒரே டிகிரி தான். ஆ ஓகேங்களா? கிரகங்களுடைய டிகிரி ஒரே டிகிரி தான். ஆமா ஆமா. நீங்க கப்லோட முதல்ல மாறும். என்ன பண்ணணும்னா, நீ ஜோசியத்தை அப்புறம் வச்சுக்கோ. நம்ம பஞ்சாயத்துக்கு நம்ம ஜோசியம் உண்மையா பொய்யாங்கிறது அப்புறம் வச்சுக்கோ. ஓகே முதல்ல ஓகே. ஒரு நொடிக்கு நிச்சயமாக 3 குழந்தை பிறகுது. ஒரு நிமிஷத்துக்கு 200 குழந்தை பிறகுது. ஒரு நிமிஷத்துக்கு 200 குழந்தை. நீங்க ஓகே செக் பண்ணி பாருங்க. அப்படி இருக்கும்போது 2 மணி நேரத்துல ஒரு குழந்தைங்கிறது முட்டாள்தனம் தானே சார்? அது மட்டும் இல்லாம அது அது நீங்க நான் யோசிச்சு அது பாருங்க. நான் நம்ப மாட்டேன் சார். அது எனக்கு ஒத்து வரல இல்லையா? அவர் ஒத்து சொல்றது. வரல. அப்ப முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவரை எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இந்த உலகத்துல, ஜோசி உலகத்துல? காரணம் என்னன்னா, அவர் நல்ல வலிமையா பேசுறாரு, ஆளுமையா பேசுறாரு. அடியாட்களை விட்டு கமெண்ட் போட்டே இருப்பாரு, எங்களை மாதிரி ஆளுங்களை. ஓகே ஓகேங்களா? நான் அவருக்கு ஒரு வீடியோ ஒண்ணு பதில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல 2 மணி நேரத்துல பணக்காரனுக்கு மட்டும் தான் குழந்தை பிறக்கணும் ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் வச்சு சொல்லியிருந்தாரு. அந்த நேரத்துல கீழ்ப்பாக்கத்திலே நிறைய ஆமா குழந்தை ஆமா பிறந்ததை நான் ப்ரூவ் பண்ணி ஆமா காமிச்சிருக்கேன். ஆமா. அது புரியுது. அந்த வீடியோ நான் பாத்திருக்கேன் அவரோடது. அது எனக்கு ஒரு உடன்பாடு இல்ல அதுல. அப்ப யாரும் பணக்காரனுக்கு எதிர்த்து தான் கேள்வி பிறக்கும். கேட்கறீங்களா? எந்த பிரபல ஜோசியராவது எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களா? என்னுடைய மாணவர்கள் தான் அவர்கிட்ட அதுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் கூட சண்டை போடல. ஏன்னா அதுல ஒரு வீடியோ அது போட்டிருக்காரு. புரியாது. கேது சுக்கிரன் தனுர் லக்னம், கேது சுக்கிரன் லக்னத்துல அவன் பெரிய பாண்டிச்சேரியில இல்ல பெரிய போஸ்டர் இருக்காரு அவரு. என்னன்னு தெரியல. அவரோட பையன் ஜாதகத்தை தான் போட்டிருந்தாரு. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல அது. ஆமா. என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன கான்செப்ட்னா சார், ஒரு ஜாதகத்தை இன்னொரு ஜாதகமும் ஒண்ணு இல்லைங்கிறது முதல்ல அதை ஏத்துக்கிற மனசான்மை வந்துட்டு பிறகு தான் ஜோசியத்தை படிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது. முதல்ல கணக்கு ரீதியா முதல்ல சரி பண்ணிடுவோம். அப்போ சும்மா கேபி சிஸ்டம் உதவாதுன்னா, கேபி உதவாதுன்னா ஏன் சார் நார்த் இந்தியாவில் இருக்கும் தூக்கி வச்சு கொண்டாடுறான் அவரை? தமிழ்நாட்டுல இருந்து யாரையாவது ஓட்டு கொண்டாடி ஒண்ணு இல்ல. கேஎஸ்கே 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஜோசியர்ல யாராவது இன்னைக்கு பேசப்படுறாங்களா? சொல்லுங்க. நம்ம ஊரு சார்ந்த தமிழ்நாட்டு நபர், நம்ம தஞ்சாவூர்ல பிறந்த நபர், ஜோதிட உலகத்துல ஒரு சாதனை வச்சிருக்காரு. அவரை பாராட்ட மனசு விட்டு தேவையில்ல. அவரு கண்டுக்காம, உனக்கு புரியலாம் கண்டுக்காம போயேன். உனக்குன்றது நான் ஆதித்ய குருஜி சொல்றேன். அவருக்கு புரியாது இது. அவர் ஒன்னும் பெரிய ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பெரிய ஆராய்ச்சி அப்படிலாம் இல்ல. ராசி பலன் எழுதுனாரு. இல்ல இல்ல அவ அப்படி சொல்லல. பட் when I'm seeing so many astrologers is better than everybody. அவ்வளவுதான். மீன்ஸ் அவருக்கு அவர்கிட்ட இணையா கொண்டாட முடியாது சார். அவர் கேபி சிஸ்டம் ஃபெயிலியர் யார் சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தர் மாதேஸ்வரன் ஐயா சொல்றாராம் கேபி சிஸ்டம் ஃபெயிலியர். மாதேஸ்வரன் ஐயாவுக்கும் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒண்ணும் இல்ல சார். கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒசரத்துல இருக்காரு. மாதேஸ்வரன் ஐயாவை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எவனுக்குமே தெரியாது சார். அப்பதான் இந்த தசாம்சம் சப்தாம்சம் அதெல்லாம் தேவையில்லையா? அதெல்லாம் பராசர எழுதி நான் சொல்றதுக்கு மட்டும் முதல்ல புரிஞ்சுங்க சார். 2 நிமிஷத்துல பிறந்தவனுக்கு தசா புத்தி வேற குறிகாட்டுகள் காமிக்குது. தசா புத்தி சார் 2 நிமிஷத்துல ஒரு குழந்தை பிறகு சார். 2 நிமிஷத்துல ஒரு குழந்தை பிறகு. ஓகே. இந்த குழந்தைக்கு இப்ப சுக்கிரதசை நடக்குதுன்னா இந்த குழந்தைக்கு வேற சிக்னிஃபேக்டர், அந்த குழந்தைக்கு வேற சிக்னிஃபேக்டர்னு எந்த கணிதம் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அது கேபி சிஸ்டம் நான் சொல்ல மாட்டேன். கேபி சிஸ்டம் அதுல ஒண்ணு. கேபி சிஸ்டத்துல மட்டும்தான் நீங்க தனித்தனியா ஜாதகம் கணிக்க முடியும். நீங்க தசாம்சம் சோடசாம்சம் எவ்வளவு போட்டாலும் லக்னத்தை தான் உடைச்சிட்டே இருப்பீங்க. கிரகணம் அப்படியே தான் இருக்கும். ஆமா ஆமா. ஓகேங்களா? அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். ஏன்னா ஆய்வு மனப்பான்மை நல்ல நாலேஜ் பர்சன் ஜோதிட துறையில வரமாட்டாங்க. அவங்க வேற லைன் போயிடுறாங்க. அப்போ நல்லா விளம்பரப்படுத்தி நல்லா பேசுறவங்க ஒண்ணு இல்ல. ராசி கட்டத்தை மட்டும் தானே சார் வச்சு பலன் சொல்றாரு அவரு. நீங்க ஏதாவது அவருடைய வீடியோ எடுத்துக்க. நீங்க சுபத்துவம் பாவத்து என்னன்னா வச்சுக்கங்க பேரு. அவர் வீடியோ வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் கூட்டுங்க, அரை மணி நேரம் குறைங்க அந்த ஜாதகத்தை. அதே ஜாதகம் தான் வரும். ஒரு நாள் கூட்டுங்க, ஒரு நாள் கழிங்க. 10 நாள் கூட்டுங்க, ஒரு நாள் ஒவ்வொரு நாளா 10 நாள் கூட்டுங்க. தனித்தனியா ஜாதகத்தை வச்சுக்கங்க டேபிள்ல.
10 நாள் குறைங்க ஒவ்வொரு நாளா. 20 40 ஜாதகம் ஒரே ஜாதகம் தானே, சந்திரன் மட்டும் தானே மாறி இருக்கும். நீங்க தேவைப்பட்டா சனி வந்து பார்வைய தீயவர்னு சொல்லுவீங்க. அப்படியே என்ன பண்ணுவீங்க, அப்புறம் குருவுக்கு தூக்கி வச்சுக்குவீங்க. இதெல்லாம் வந்து அது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சார். 1 மணி நேரத்துல 2 ஒரே குழந்தை தான் பிறக்குதுன்னா நான் ஏத்துக்கிறேன். நான் அவங்க கான்செப்ட் நான் கேபிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையா. ஒரு மாசத்துல என்னைக்கும் 12 குழந்தை உலகம் பிறந்த நாள்ல இருந்து பிறக்கல சார். ஒரு மாசத்துல 12 ஜாதகம் தானே வரும். யோசிச்சு பாருங்க. உங்க கூட படிச்சவங்களுக்கு எல்லாரும் ஒரே ஜாதகம் தான் சார். சனி ராகுக்கு இதெல்லாம் வருடக்கூட இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு நாம வந்து கேபி சிஸ்டத்தை குறை சொல்றாருன்னா அவர் நட்சத்திர சாரமே இல்லைங்கிறார் போட்டோம். அவருக்கு என்ன பாத்தீங்களா, அப்ப வந்து எங்க மாட்டிக்கிட்டாரு இல்லையா. அப்போ நான் சொல்றது ஒரு லாஜிக் புரியுதா சார். ஒரு ஜாதகம் அவரு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த் பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க சார். தயவுசெய்து நான் சொல்றதை கவனமா கேளுங்க. டேட் ஆஃப் பர்த் டைம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ராசி கட்டம் போடுங்க. ஓகேங்களா. 20 நிமிஷம் கூட்டுங்க, 20 நிமிஷம் குறைங்க. 3 ஜாதகம் வச்சுக்கீங்க இல்லையா, டேபிள்ல வச்சுருங்க 3 ஜாதகத்தையும். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்றீங்க, ஒரு நாள் 10 நாள் ஒவ்வொரு நாளா கூட்டிட்டு 10 ஜாதகத்தை கணிங்க. ஒவ்வொரு நாளா குறைச்சிட்டு அதே டைம் வச்சுக்கிட்டோம். 10 ஜாதகம் 20 ஜாதகம் அந்த இந்த 25 ஜாதகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருக்குமா இருக்கு. இது போட்டு பார்க்கணுமா அல்லது மைண்ட்லயே புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இவ்வளவு குறை இருக்குல்ல சார். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு குழந்தை பிறக்குதுன்னு நம்ம வந்து சென்னை மட்டும் ஊர் இல்ல, சென்னையிலேயே 12 குழந்தை பிறக்கலன்னு சொல்றேன் நான். ஒரு ஹாஸ்பிட்டலே 12 குழந்தை பிறக்கல சார். ஒரு ஹாஸ்பிட்டலே கண்டிப்பா ஒரு 25 to 30 ஆவது பிறக்கும். தெரியுது இல்ல சார். மெடிக்கல் காலேஜ்லயே 25 to 30 கண்டிப்பா பிறக்கும் சார். இல்ல சார். அப்ப இந்த அறிவு அப்ப சென்னை மட்டுமே உலக மேப்ல சென்னை வந்து ஒரு புள்ளி அளவு கூட இல்ல சார். 4க்கு 3 ஒரு வேர்ல்டு மேப் வச்சுக்கீங்க. சென்னை ஒரு புள்ளி, ஒரு பேனால ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அதான் சென்னை. இங்கேயே கேபி சிஸ்டம் படி ஒரு குழந்தைக்கு ஒரு ஜாதகமா சார்? ஒரு ஜாதகமா இன்னொரு ஜாதகம் இருக்காது சார். ஒரு ஜாதகமா இன்னொரு ஜாதகம் இருக்காது. அதுதான் சப்லாட் அண்ட் சப்லாட் கான்செப்ட் அண்ட் இந்த ஆமா. அதே மாதிரி கேபி சிஸ்டம் எங்கட மாணவர்கள்ட்ட படிக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பலன் சொல்லுவாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த ஜாதகம் நான் என்ன கேக்குறேன்னா சார், டவுட். இப்ப 520க்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த கரெக்டா 520க்கே ஒரு 20 குழந்தை பிறந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஜாதகம் தானே இருக்கும். ஒரே நேரத்துல பிறகாது சார். ஒரே நேரத்துல பிறகாது. 521:30 521 இங்க சென்னையில பிறக்காது, மதுரையில பிறக்கும், செங்கல்பட்டுல பிறக்கும், தாம்பரத்துல பிறக்கும், ஆவடியில பிறக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? 521 ஒரு குழந்தை பிறக்குதுன்னா கீழ்பாக்கத்துல, 522க்கு அமிஞ்சிகர்ல ஒரு குழந்தை பிறக்கும். ஒரு நிமிஷத்துல மாறும் ஸ்லைட்டா. அப்பெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க, கேபி முறைப்படி அந்த நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை தான் பிறக்கும், அல்லது லக்னத்துல நிறைய பேர் பிறப்பா? ஆமா, அது லக்னத்துல நிறைய பேர் பிறப்பாங்க. இப்ப நான் 520க்கு பிறந்தேன்னா ராய்ப்பூர்ல 520க்கு அந்த சமயத்துல யாரும் பிறந்திருக்க மாட்டா. 521:50க்கு யாராவது பிறந்திருப்பா. அப்படி சொல்றீங்க. ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வேற ஒருத்தர் 20 செகண்ட்ல லேசா ஒரு பாவம் மாறும். ஒரே இடத்துல இல்ல. இதை விட இன்னும் ரொம்ப ஈஸியா சொன்ன, ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம் சார். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா ரெட்டை குழந்தை பிறந்திருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ரெட்டை குழந்தை பிறந்திருக்கா? என்னோட கசின் சிஸ்டருக்கு பிறந்திருக்கு. போய் ஜாதகம் வாங்கி பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேபி முறையில தான் வேறுபட்டு காமிக்க முடியும். அந்த கேபி முறையில ஜாதகம் மாறிடும். ஆமா சார். கேபி முறையில நம்ம என்ன பண்றோம்னா லக்னத்தோட ஆரம்ப டிகிரியை பாக்குறோம். ஆரம்ப டிகிரி தான் ஒரு ஜாதகத்தோட பலனை நிர்ணயிக்குதுன்னு சொல்றோம். நீங்க ஒண்ணு இல்ல, என்னுடைய வீடியோட ஜாதக ஆய்வுன்னு நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ஒரு ஜாதகத்தை நான் 3/4 மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணிருப்பேன். இவரு ஒரு ஜாதகத்தை 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிச்சுட்டு அடுத்த ஜாதகத்துக்கு போயிடுவாரு. நான் முதல்ல கொடுப்பனை எப்படி இருக்கு, தசா புத்தி எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிடுறேன். நீங்க வந்து என்ன யாரும் பாராட்ட வேண்டாம். நானும் சாதாரண 20,000 பேர். திரும்பி சொல்லுங்க, எந்த வீடியோ அது? யூடியூப் உங்களோட? நான் உங்களுக்கு பேசி முடிச்சு ஜாதக ஆய்வுகள் இருக்கும் சார். ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு ஜாதகம் வந்திருக்கு. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். ஜாப் எப்ப கிடைக்குன்னு அந்த ஜாதகம் போய் பாருங்க. என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய இருக்கு. அப்பதான் கேபி முறைப்படி கரெக்டான டைம் இருக்கணும். அதை நாம கண்டுபிடிக்கணும் சார். ஜோசியர் நம்ம ஜாதகத்தை வாங்குற நேரத்துல என்ன கிரக நிலையோ அந்த கிரக நிலைக்கும் அவர் பிறந்த நேரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்.
இப்ப நான் 520க்கு பிறந்தேன் இல்ல, இப்ப 520க்கு ராய்ப்பூர்ல பிறந்தேன்னா நீங்க அது கரெக்டா அந்த 520 டைம் கரெக்டா நீங்க கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிப்பேன். நான் வந்து இப்ப 521க்கு நீங்க பிறந்திருப்பீங்க, 520 என்கிட்ட கொடுத்திருப்பீங்க. நான் நீங்க வந்து ஜாதகத்தை ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்துல இருக்கிற கிரக நிலையை வச்சு நீங்க 521க்கு தான் பிறந்தீங்க, 520க்கு பிறக்கணும்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆளுங்கிரகன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப 5:30 இருந்தா கூட நீங்க சொல்லிடுவீங்க. 5:40 இருந்தா கூட தவறு ஒரு 10 நிமிஷம் தவறு இருந்தா கொஞ்சம் தவறு இருக்குது, வாய்ப்பு இருக்கு. சில ஈவெண்ட் கேட்டுருவோம். அது அந்த மேரேஜ் டேட் இந்த மாதிரி ஈவெண்ட் கேட்டு 2-3 தவறு வரலாம். அந்த தவறு வச்சு அப்புறம் சரி பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு மேல தவறு இருக்கு. சார் நீங்க அந்த ஈவெண்ட் கேட்டு இப்ப ஈவெண்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு மனுஷனுக்கு பயங்கர ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. என்னைக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்தது அந்த டேட்டை வச்சு அந்த டைம் ஆய்வு பண்ண முடியுமா? பண்ண முடியும். திருமணம் ஆன தேதி, உதாரணத்துக்கு ஒருத்தர் திருமணம் ஒருத்தருக்கு 25 வயசுல ஆகுதுன்னா அவருக்கு 7ஆம் பாவ கொடுப்பன நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு 35 வயசுல 38 வயசுல திருமணம் ஆகுதுன்னா ஒரு 7வது பாவ கொடுப்பன வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு நிமிஷத்துலயே அது மாறிடும். ஒண்ணும் இல்ல, குழந்தையே பிறக்காத ஜாதகம் ஒரு 10 ஜாதகம், திருமணம் ஆயிட்டு 10 வருஷம் வரைக்கும் குழந்தைய பிறக்கல ஒரு 10 ஜாதகம், திருமணம் ஆயிட்டு 2 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்து 10 ஜாதகம், 20 ஜாதகத்தை மிக்ஸ் பண்ணி என்னுடைய மாணவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா 10 தனித்தனியா பிரிச்சு போட்டுருவாங்க. ஓகேங்களா? நாங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா போறோம். இங்க வந்து கடவுள் பரிகாரம் அந்த மாதிரி எல்லாம் போவே இல்லை. இரண்டாவது பார்வை நல்லா பண்ணீங்க சார். பார்வை, சேர்க்கை, வக்கரம், பரிவர்த்தனை, சொல்றது புரியுதுங்களா சார்? இது இதெல்லாம் எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு வருஷத்துல பிறந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆமா. அப்ப ஏன் அது எடுக்கணும்? அத அப்போ 11-20க்கு பிறந்த குழந்தை 11-22 2 குழந்தை பிறகுது. இந்த 2 குழந்தையில கிரகங்கள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. எது மாறுனா லக்னத்தோட ஆரம்ப டிகிரி தான் மாறும். அந்த ஆரம்ப டிகிரியை வச்சுதான் நம்ம பலன் எடுக்கணும். இதே மாதிரி 12 வீட்டுக்கும் ஆரம்ப டிகிரி இருக்கு. அந்த ஆரம்ப டிகிரி எடுத்தாதான் பலன் வருமே ஒழிய, நீங்க கிரகங்கள் 2 கிரகம் சேர்ந்துச்சு, கேதுவும் சனியை ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கேதுவும் சனி ஒரு வருஷம் ஃபுல்லா ஒன்னா சேர்ந்தா இருக்கும், அதுக்கு பலனா இருக்கு. அப்போ ஒரு ஜோதிடர்ங்கிறது இவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. ஒரு வருஷத்துல பிறந்தவங்க கேதுவும் சனி ஒன்னாதானே இருக்கும். இதுக்கு ஒரு பலன் ஒருத்தர் சொல்றாருன்னா வந்து மென்டலா தான் இருக்கணும் அந்த ஜோசிய. கேதுவும் சனி இப்படி இருந்தா இப்படி பலன் அப்படின்னா எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க சார். அவர் ராகு சுக்கிரன் 8 டிகிரிக்குள்ள இருந்தா செக்ஸே கிடைக்காதுன்னா எவ்வளவு பேர் கல்யாணம் ஆகி செக்ஸ் ஆனவன் எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி இருந்தா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப கோபமா. ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் 1 டிகிரி சுக்கிரன் நகரத்துக்கு 1 நாள் ஆகும் சார். ஆமா. ராகு 1 டிகிரி நகரத்துக்கு கிட்டத்தட்ட 20-25 நாள் ஆகும். 20-25 நாள் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் இந்த காம்பினேஷன். ஒரு மாசத்துல பிறந்தவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி சொன்னா அது மூட நம்பிக்கை இல்ல சார். அது ஒரு மாசம் ஒரு அறிவாளி ஏத்துக்குவானா இத? இந்த துறையில அறிவு சார்ந்த நபர்கள் இல்லங்கிறதால இவங்க கோலஞ்சிட்டு இருக்காங்க. எப்போ ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பணக்காரன் தான் பிறக்கிறாருன்னு சொன்னாரோ அப்பயே தெரிஞ்சு போச்சு அவர் எவ்வளவு அறிவாளி. அப்புறம் எனக்கு இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, அவர் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்காருன்னா அவருடைய திறமை. இல்ல ஒரே லட்சத்துல 3 குழந்தை பிறந்துட்டு ஜாதகம் எடுத்து அவர் காமிக்கட்டுமே, அது ஏன் காமிக்க மாட்டேங்கிறாரு? அதாவது சார், ஒரு லக்னத்துல 3 குழந்தை பிறக்கல சொல்றாருன்னா அவரை மாதிரி ஒரு முட்டாள் தானே யாரும் இருக்க மாட்டார். அதான் நேரா போயிட்டு எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணுவோமே. நம்ம எக்மோர் என்பது உலகத்துல ஒரு 4க்கு 3 அப்படிங்கிற ஒரு மேப்ல எக்மோருங்கிறது ஒரு பென்சில நல்லா ஷார்ப்பா எந்த அளவுக்கு, அதாவது நம்ம முடியோட அளவுக்கு நீங்க கீறிட்டா கூட ஒரு புள்ளி வச்சாவோட நிக்காது எக்மோர். சென்னையே ஒரு புள்ளின்னு சொல்றேன் நான். அப்போ எக்மோரை சுத்தி என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க. பக்கத்துல கேஎம்சி இருக்கு இல்லையா, அப்பனா நீங்க என்ன இருக்கு இல்லையா. அப்ப சென்னையில என்னன்னா 4:20க்கு 1 குழந்தை பிறந்ததுன்னா 4:20க்கு யாரும் பிறந்திருக்க மாட்டாங்க. 4:22க்கு 1 பிறக்கும். 4:20க்கு பிறந்திருப்பாங்க சார். சார் சொன்னா புரிஞ்சுங்க, 4:20க்கு வேற ஊர்ல பிறந்திருப்பான். 4:20க்கு சென்னையில எக்மோர்ல பிறகுனா 4 அதே 20ல தாம்பரத்துல 1 ஆவடியில 1 பிறந்திருக்கும். ஆனா 2த்துக்கு லக்ன டிகிரி வேற. லக்ன டிகிரி ஸ்ட்ரைட்டா மாறிடும் சார். ஒரு 30 செகண்ட் மாறிடும். புரியுதுங்களா? புரிஞ்சுது. நான் வந்து அந்த நேரத்துல உலகத்துல யாரும் போறல. அதாவது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய முறையில ஒரு ஜாதக கட்டம் போட்டீங்கன்னா
ஜாதக கட்டம் போட்டு நீங்க ஊரை மாத்தி மாத்தி போட்டாலும் அதே சட்டம் தான். ஆனா கேபி முறையில ஆமா நீங்க 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் மாறினாவே ஸ்லைட்டா லக்ன டிகிரி மாறிடும். ஓகே இது தனியா அதனாலதான் வைங்க. நாங்க கேபி அப்ப சிஸ்டத்தை ஃபாலோ. அதனால இல்லைன்னா நார்த் இந்தியன் ஏன் சார் எங்களை கொண்டாடுறான்? அது ரைட். அவனுக்கு அறிவு இல்லையா? இங்க படிக்க வரவங்க எஜுகேட்டட் பீப்புள் தானே படிக்க வராங்க இங்க. ஆமா ஆமா. இப்போ அப்பனா கேபி பராசர முறையும் யூஸ் பண்ணியிருந்தார் இல்லையா? பராசர முறை தான் சார் லேண்டு. பராசர முறை லேண்டு. அந்த பராசரை முறைங்கிறது லேண்டு. அந்த லேண்ட்ல எல்லாரும் நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் இப்ப கட்டின மாதிரி பில்டிங்ல யாரும் கட்டல. ஆமா எனக்கு தெரிஞ்சு எனக்கு வயசு 53 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுல படிக்கும் போது விளக்கு எரிஞ்சு தான் படிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கு எனக்கு. நீங்க 73 born 72 லாஸ்ட்ல 73 வச்சு. நான் 73 born சார். ஓகே ஓகே பாருங்க. ரைட் ரைட். நம்ம வாழ்ந்த காலத்துல ஒரு 1வது 2வது படிக்கும் போதெல்லாம் விளக்கு எரிஞ்சு நம்ம பாத்துருக்கோம் கண்ணுல. ஒரு 7வது படிக்கும் போது 8வது படிக்கும் போது நம்ம லைட் வந்திருக்கு. நம்ம தாத்தா காலத்தெல்லாம் லைட் எல்லாம் இல்ல. ஆமா இந்த மாதிரி வானடுக்குல மாடி எல்லாம் இல்ல. அதே மாதிரிதான் ஆனா லேண்டு அதே லேண்டு தான். அதாவது கேபி முறை என்பது பாரம்பரிய முறையா என்ன சொல்லப்படக்கூடிய ஒரு லேண்ட்ல எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடம். இவர் என்ன சொல்றாருன்னா கூறுக்கட்டாவ போதுண்டா இருந்துட்டு போட்ட யாரு வேணான்றாங்க. அதாவது உலகத்தோட இயல்பு அவங்களுக்கு தெரியல. உலகம் என்பது நான் என்ன சொல்ல, சென்னையிலேயே ஒரு லக்னத்துல ஒரு குழந்தை பிறக்காதுன்னும் போது சென்னை மட்டுமா ஊரு? மதுரை இருக்கு, திருச்சி இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, இது மட்டுமா ஹைதராபாத் இருக்கு, மைசூர் இருக்கு, மும்பை இருக்கு, கல்கட்டா இருக்கு, டெல்லி இருக்கு. இந்தியாவிலே ஒரு லக்னத்துல ஒரு லக்னத்துல பிறக்கிற எண்ணிக்கை 2000 பேர் இருக்கு சார் இந்தியாவிலே. இதுக்கெல்லாம் ரொம்ப அறிவுலாம் தேவையில்லை. ஒரு காமன் சென்ஸ் தான் போதும். இல்ல அப்ப ஒரு கேபி முறையில இப்ப குரு பார்க்கறோம் 5ஆம் பார்வையால பொய் அது கிடையாதா? அது எடுத்துக்க மாட்டாரா அவரு? எடுத்துக்க மாட்டோம். பார்வைங்கிறது ஒரு வருஷம் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கு சார். ஒரு வருஷம் ஃபுல்லா போனா ஒரே மாதிரி இருப்பான். ஒரு மூட நம்பிக்கை இல்ல இது. நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை ஒதுக்குனாதான், கல்லுல தேவையில்லாத விஷயத்தை ஒதுக்குனாதான் சிற்பம் கிடைக்கும் சார். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகத்துக்கு எதெல்லாம் பொதுவான விஷயமோ அது ஒதுக்கணும். அந்த ஜாதகத்துக்கு மட்டும் எது தனித்துவமான விஷயமோ அதை மட்டும் எடுங்க. அதை மட்டும் எடுக்கிறது தான் பாவத்துடைய ஆரம்ப முனைகள். பாவத்துடைய ஆரம்ப முனைகள் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வேறுபடுத்தி காமிக்கும். அதை புரிந்து கொள்றதுக்கு ஜோதிடத்துல ஒரு நாலேஜ் வரணும். இன்னும் ஒண்ணு என்னன்னா, இளைஞர்களுக்கு புரிஞ்சிடும், பிரபல ஜோசியருக்கு புரியாது. ஏன்னா அவன் கத்துக்க விரும்பல. அதை அவன் ஒத்துக்க மாட்டான். ஒரு நாளைக்கு ஒரு லக்னத்துல ஒரு குழந்தை தான் பிறகுதுன்றான். என்ன பண்றது நம்ம போயிட்டு? இதுல ஒரு பெரிய கூத்தன்னுங்களா, ஒரு மாசம் ஃபுல்லா அந்த லக்னத்துல அதே தான் இருக்கும். இன்னைக்கு காலையில 7 மணிக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா இந்த மாசத்துல 7 மணிக்கு பிறகுற குழந்தை அதே ஜாதகம் தான். சந்திரன் மட்டும் மாறி, நாளைக்கு அதேதான், நாளைக்கு அதேதான், சந்திரன் மட்டும் தான் மாறுவான். புத்திசாலித்தனமா சந்திரன் மாறுதேன்னுவாங்க. ரொம்ப அறிவாளி மாதிரி, இவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா குருவும் சனியும் ஒன்னா இருக்குன்னுவாங்க. குருவும் சனியும் ஒன்னா இருந்தா ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒண்ணு இல்ல, நீங்க பிறந்த போது ராகுவும் குரு ஒன்னா இருந்தது அவங்க ஜாதகத்துல? தனுர் லக்னம், ராகுவும் குருவும் ஒரே இடத்துல. எனக்கு ஒன்னாதானே இருக்கு. நம்ம பிறந்த அந்த வருஷத்துல பிறந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கானா? குரு திசை ராகு ஒரே மாதிரி இருக்குமா? எவ்வளவு முட்டாள் தானே. ஆமா ஆமா, அது ரைட், கரெக்ட். இத மாதிரி ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு கேபி புரியும் சார். இந்த மாதிரி யார் முதல்ல ஒத்துக்கணும், ஒரு லக்னத்துல ஒரு குழந்தை பிறக்கவில்லை அப்படின்னு ஒத்துக்கணும். 2 குழந்தை பிறந்தா கூட நீங்க வேறுபடுத்தி காமிக்கிறாங்க. டெக்னிக் இல்லாங்க. இவ்வளவு அழுக்குகளை வச்சுக்கிட்டு மத்தவனை குறை சொன்னா என்ன பண்றது? ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்களோட வீடியோ வேணா இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வேணா பாருங்க. அது அனுப்புங்க சார். ஜாதக நீங்களோட வெப்சைட், என்னோட யூடியூப் சேனல்ல போய் பாருங்க சார். யூடியூப் சேனல்ல அஸ்ட்ரோ தேவராஜ் அஸ்ட்ராலஜர்னு யூடியூப் சேனல் இருக்கு. இல்ல பிளேலிஸ்ட்ல பாக்குறேன். அது என்னோட இயல்பு என்னன்னா சார், நான் வந்து தேடுறவங்களுக்கு தான் சார் புரியணும். ஆக்சுவலா நானே வலுக்க டைம் சொன்னாலும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்துக்க முடியாது உங்களால. தேடுங்க, நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க சார். அவரோட ஸ்டூடெண்டே பவிஷ்ய மார்க் அஸ்ட்ராலஜி புட்டுன்னு வைக்கிறாரு. என்ன பண்ணுங்க சார். என்ன அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் சார், இது மட்டும் உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்க. 2 நிமிஷம் இடைவெளியில ஒரு குழந்தை இருக்கா இல்லையா? ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 1000 குழந்தையா பிறகுது.
1000 குழந்தை பிறந்தாலும் ஒரு 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 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தையாச்சு. அது அப்பயே ஒரு லக்னத்துல 60 குழந்தை பட் எனக்கு ஒண்ணு அதிசயமா இருக்கு. அவர் எப்படி இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சாரு கேபி? இல்ல அவரு ஞானி சார். அவரு ஞானி சார். எங்கேருந்து இவ்வளவு ஒரு புத்தி? அது அது அவர் ஆராய்ச்சி பண்றாரு. அதனால தானே சார் அவருக்கு நூற்றாண்டை கடந்து நிக்கிறாரு அவரு. இந்த மாதிரி ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி ஆளுங்க வந்து அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா இவரும் சரி தெளிவா சொன்ன, போன 100 வருஷத்துல வாழ்ந்த உலகத்துல எந்த ஜோஷியன்னு கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படல. யாருன்னா சொல்லுங்க. பி.வி. ராமனை சொல்லுவீங்களா? பி.வி. ராமன் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு? ஆமா. ஆனா கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி நீங்க கேபி சிஸ்டம் அப்படின்னு போட்டீங்கன்னாவே வேர்ல்டு ஃபுல்லா இருக்கும். அவர் யாரு? நம்ம தமிழ்நாட்டு சார். ஆனா நான் ஒண்ணு கவனிச்சிருக்கேன் சார். கிருஷ்ணமூர்த்தி பேரு வச்சவங்களே பயங்கரமா இருக்காங்க. அது ஒரு ஜிகேன்னு ஒருத்தர் இருந்தாரு. அதெல்லாம் அது ஒரு நியூமாலஜில அது ஒரு 4-5 கிருஷ்ணமூர்த்தி பேர். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், எனக்கு ஒரு கால் வந்துட்டே இருக்கு. சாரி சார். நீங்க என்னுடைய வெப்சைட்ல யூடியூப்ல பாருங்க சார். ரீசெண்டா போட்ட வீடியோ. சார் உங்க கன்சல்டேஷன் சார்ஜஸ்லாம் எவ்வளவு? என்னுடைய கன்சல்டேஷன் சார்ஜ் ஒரு ஜாதகத்துக்கு 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம் சார். 2000. ஓகே சார். I'll get back to you. ஓகே சார். Thank you. நீங்க தேவராஜ் அஸ்ட்ராலஜர்னாவே என்னோட யூடியூப் சேனல்ல வரும் சார். ஓகே சார். Thank you. Bye.